3 உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். நல்லா தோல் சீவி கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. கிரேட்டரில் நல்லா துருவி எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்க நல்லா மெலிசாக துருவி எடுத்துக்கோங்க. துருவும்போது ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதிலே துருவிக்கோங்க, இல்லைன்னா கருப்பாக ஆகிடும். நான் எல்லா உருளைக்கிழங்கையும் நல்லா சீவி எடுத்துக்கிட்டேன். உருளைக்கிழங்கோட ஸ்டார்ச் போகிற மாதிரி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. 1க்கு 2-3 வாட்டி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. தண்ணி நல்லா க்ளீனாக ஆற வரைக்கும் நல்லா கழுவி எடுத்து ஒரு வடிகட்டியில் போட்டு நல்லா தண்ணி வடித்து எடுத்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கூட இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் வடிகட்டிலே வச்சுருந்தா தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சிரும். அப்போ தான் பக்கோடா செய்யும் போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ நறுக்கிய கொத்தமல்லியை சேர்த்திக்கோங்க. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கோங்க. 1/2 டீஸ்பூன் பெப்பர், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்திக்கோங்க. 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 டீஸ்பூன் அரிசி மாவு, 3 டீஸ்பூன் கடலை மாவு சேர்த்திக்கோங்க. இப்போது இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்த்தாம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம கார்ன்ஃப்ளவர் பவுடர் எதுக்கு சேர்த்துருக்கோன்னா உருளைக்கிழங்குலேருந்தே தண்ணி விடும். அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் கார்ன்ஃப்ளவர் பவுடர் சேர்த்துருக்கோம். அரிசி மாவு நல்லா பக்கோடா கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக அரிசி மாவு சேர்த்துருக்கோம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கூட இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கையை வச்சு உருண்டை பிடிச்சா உருண்டை பிடிக்க வரணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஆயில் இப்போ நல்லா சூடாயிருச்சு. இப்போ ஃப்ரை பண்ணிடலாம். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கோல்டன் ப்ரௌனாக பொரித்து எடுத்துக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆனதுக்கப்புறம் எடுத்துடலாம். இப்போ நம்ம சூப்பரான நோன்பு ஸ்பெஷல் ஆலு பக்கோடா ரெடி ஆயிருச்சு. இந்த நோன்புக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கஞ்சியோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். உருளைக்கிழங்கு வச்சு இந்த மாதிரி ஈஸியான ரெசிபியை உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க.